ஓகே. இன்ட்ரோடக்ஷன் இந்த டாபிக்கோட இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா, ஏஐ சிஸ்டம் அன்சர்டனிட்டி அதாவது என்விரான்மென்ட்ல நடக்கக்கூடிய இன்கம்ப்ளீட்டான டேட்டாஸ்ல எப்படி ஏஐ சிஸ்டம் வந்து ஆப்பரேட் ஆகுது. ஸோ இந்த அன்சர்டனிட்டி எப்படிலாம் ரைஸ் ஆகுதுன்னா, நாய்ஸி டேட்டா, இன்கம்ப்ளீட் நாலேட்ஜ். ஸோ என்விரான்மென்ட்ல இருந்து இன்கம்ப்ளீட்டா கிடைக்கக்கூடிய நாலேஜ்னால தான் இந்த அன்சர்டனிட்டிலாம் இதாகுது. அப்புறம் அன்ஆம்பிகஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிக் அவுட்கம்ஸ்னாலயும் இந்த அன்சர்டனிட்டி நடக்குது. ஸோ நம்மளோட கோல் என்னன்னா அப்படின்னா, இந்த அன்சர்டனிட்டிலாம் ஓவர் கம் பண்ணி ரொம்ப ரிலையபிளான டிசிஷன் மேக் பண்றது அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்மளுடைய கோலா இருக்கு. இப்போ வந்து சோர்சஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி. இப்போ நம்ம எங்க இருந்தெல்லாம் வந்துட்டு நம்ம அன்சர்டனிட்டிக்கான சோர்சஸ் வந்து நம்ம எடுக்கிறோம்னா, இப்போ டேட்டா ரிலேட்டடா அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, சென்சார்ஸ் மூலியமா நம்ம டேட்டாஸ் கலெக்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் அவுட் சைட்ல நாய்ஸஸ் அதிகமா இருக்கும்போது நம்மளால வந்துட்டு டேட்டா வந்துட்டு கரெக்டா ப்ராப்பரா நம்மளால எடுக்க முடியாது. சம்டைம்ஸ் வந்துட்டு டேட்டா என்ன ஆயிரும்னா வந்துட்டு சம் டேட்டாஸ் வந்து நம்ம மிஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு பூர் ஹெட்ஃபோன்ஸ் மூலியமா வந்துட்டு மியூசிக் கேட்டோம்னா வந்துட்டு நம்மளால கரெக்டான ப்ராப்பரான மியூசிக் கேட்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சென்சார்ஸ் நாய்ஸாலேயும் மிஸ்ஸிங் வேல்யூஸ்னாலேயும் சம்டைம்ஸ் நம்மளுக்கு டேட்டா வந்துட்டு மிஸ் ஆகுறதுக்கு இதாகுது. மாடல் ரிலேட்டட் என்விரான்மெண்ட் ரிலேட்டட் அப்படிங்கும்போது சம்டைம்ஸ் நம்மளால வந்து கண்டிஷன்ஸ் வெதர் கண்டிஷன்ஸா இருக்கட்டும் மற்றபடி என்விரான்மெண்ட் கண்டிஷன்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் வந்து அது வந்து ஸ்டாட்டிக்கா இல்லாம சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டைனமிக்கா வந்துட்டு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ அது முன்னாலேயும் வந்து நம்மளால வந்துட்டு ப்ராப்பரா வந்து அனலைஸ் பண்ண முடியாது. இதுதான் வந்து அவுட்புட்டா இருக்கும். இது வந்து அவுட்கம்ஸா இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மள யாராலயுமே வந்துட்டு கெஸ் பண்ண முடியாது. நான் இவ்வளவு நேரம் எடுக்கிறேன். உங்க எல்லாருக்குமே புரியுதா? இல்ல இல்ல கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடா சொல்ற மாரி இருக்குதா? யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லலாம். கரெக்டா தான் போகுது நூரின். ஓகேடா. தேங்க் யூ. ஸோ இப்போ வந்து இந்த அன்சர்டனிட்டிய வந்து ஹேண்டில் பண்றது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வந்துட்டு, என்ஷூர் ராபஸ்ட் டிசிஷன் மேக்கிங், இம்ப்ரூவ்ஸ் அக்யூரசி அண்ட் ரிலையபிலிட்டி, என்ஹான்சஸ் சேஃப்டி கிரிட்டிக்கல் சிஸ்டம், பில்ட் ட்ரஸ்ட் இன் ஏஐ அவுட்கம்ஸ். என்னன்னா, இப்போ வந்து ஏஐ வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா இதுதான் அவுட்புட்டா இருக்கும், இதுதான் ரிசல்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்சர்டனிட்டிஸ் எல்லாம் வந்து கேர் பண்ணாமே அவுட்கம் சொல்லிடுச்சுன்னா, நம்ம வந்துட்டு இது ரொம்பவே டேஞ்சரா இருக்கும். ஏன்னா, அது வந்து சம்டைம்ஸ் வந்து அன்ரிலவென்ட்டான ராங்கான ஆன்சர்ஸ் வந்து சொல்லிரும். ஸோ இது வந்து அதை வச்சு நம்ம வந்து அவுட்புட் கொண்டு வந்தோம்னா வந்துட்டு, அது ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும். ஒரு ஒரு மெடிக்கல் ஏஐ வந்து 100% வந்து அதோட ஒர்க்ல வந்து ஷுவரா இருக்கணும். சம்டைம்ஸ் அது வந்து ராங்கா டயக்னோசிஸ் பண்ணிடுச்சுன்னா வந்துட்டு, அது ஒரு பேஷண்ட்டே கில் பண்ற அளவுக்கு அது வந்து ரொம்ப டேஞ்சரா இருக்கும். அதே மாரி ஒரு செல்ஃப் டிரைவிங் கார்லயும் ரோட்ல போகும்போது அது அந்த டிராபிக் சிக்னல்ஸா இருக்கட்டும், நார்மலாவே ரோட்ல போகக்கூடிய எல்லா சேஃப்டி கண்டிஷன்ஸையும் வந்து கரெக்ட்டா ஏஐ பார்த்து பண்ணாம, சம்டைம் அன்சர்டனிட்டினால அது ராங்கா டிசிஷன் எடுத்துருச்சுன்னா வந்துட்டு, அது வந்து ஒரு பெர்சன்ஸோட லைஃபே வந்து கில் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ வந்துட்டு இந்த ஹேண்ட்லிங் அன்சர்டனிட்டி வந்து ஒரு ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ல வந்துட்டு ரொம்ப இதா இருக்கணும். ஏன்னா வந்துட்டு ஏஐயோட அவுட்கம்ம வந்துட்டு ரொம்ப பில்டட் நம்ம ட்ரஸ்ட் பண்ணி இருக்கும்போது, அது ராங்கான அவுட்கம்ஸ் தந்துச்சுன்னா வந்துட்டு, நம்மளுக்கு வந்து நெறைய டிசிஷன் வந்து தப்பா வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ நான் அதோட அக்யூரசியும், ரிலையபிலிட்டியும் வந்து ரொம்ப வந்துட்டு கரெக்ட்டா இருக்கணும். ஸோ டைப்ஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி வந்துட்டு 2 டைப்ஸா இருக்கு. டேட்டா அன்சர்டனிட்டி அண்ட் மாடல் அன்சர்டனிட்டி. டேட்டா அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ரேண்டமா இன்ஹெரிட் பண்ணக்கூடிய வந்து டேட்டா. இப்போ வந்து டைஸ் ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியாது. என்ன இருக்கிற 6 ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷனாலும் 1 வரலாம், 2 வரலாம். ஸோ வந்து டேட்டா அன்சர்டனிட்டியா இந்த மாரி தான். நம்மளால வந்து பிரெடிக்ட் பண்ண முடியாது. எந்த அவுட்கம் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து நம்ம ப்ராபபிலிட்டில பார்க்குற மாரி இட் மே ஹேப்பன் 6 இது 1 தான் விழும், 2 தான் விழும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கரெக்ட்டான இத வந்து சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு அன்சர்டனிட்டி. இப்போ மாடல் அன்சர்டனிட்டி வந்து லேக் ஆஃப் நாலேட்ஜ். லைக் ட்ரைங் டு கெஸ் வாட் அதாவது ஒரு கிஃப்ட் இருக்கு. ஒரு கிஃப்ட் ராப் பண்ணியிருக்கு. அதுக்குள்ளாடி என்ன கிஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஏஐ ஆல வந்து இது பண்ண முடியாது. கண்டுபிடிக்க முடியாது. பட் அத வந்து அந்த பாக்ஸ வந்து ஷேக் பண்ணியோ, இல்ல வந்துட்டு லைக் அதுல வரக்கூடிய சவுண்ட்ஸ் மூலியமாவும் வந்து லைக் கெஸ் பண்ணலாம். அந்த கெஸ்ஸிங் வந்து தான் அந்த அன்சர்டனிட்டிய வந்து ஓவர் கம் பண்ணக்கூடிய அந்த ப்ராபபிலிட்டிக் வேல்யூவே தவிர, அந்த ஏஐயால
கரெக்டா இதுதான் 100% ஷுர், இதுதான் அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆன்சர் சொல்ல முடியாது. லைக் அது வந்து என்ன பண்ணிக்கலாம், கெஸ் வேணா பண்ணிக்கலாம். இது மேபி இது ஹேப்பனா இருக்க வாய்ப்பு இருக்கே தவிர மத்தபடி இது சொல்ல முடியாது. ஸோ வந்து டைப்ஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி தான் ஒன்னு டேட்டா அன்சர்டனிட்டி. அதாவது டேட்டா அப்படிங்கும்போது 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு அந்த டைஸை ரோல் பண்ணும்போது 6 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி அட்லீஸ்ட் இந்த 6 வேல்யூஸ்ல ஏதோ ஒரு வேல்யூ வரும். மாடல் அன்சர்டனிட்டினா ஒரு நாலேஜ் மாதிரி. அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஃபுல்லாடி என்னனாலும் இருக்கலாம். இஃப் வி டோன்ட் நோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ். ஸோ அதை ஷேக் பண்ணி அதை ஃபீல் பண்ணி உள்ள இருக்க சவுண்ட்ஸ் மூலியமாவும் வந்து அது கெஸ் பண்ணுது. அந்த மாதிரி இருக்கிற மாடல் இது அன்சர்டனிட்டி வந்து மாடல் அன்சர்டனிட்டி. ஸோ இப்போ வந்துட்டு மெத்தட்ஸ் டு ஹேண்டில் அன்சர்டனிட்டி என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னா, லைக் நிறைய டிஃப்ரெண்ட் ஏஐ டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒவ்வொரு ஏஐ டூல்ஸ்க்குமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் இருக்கு. ஸோ இப்போ என்ன மெத்தட்லாம் இருக்குன்னா, ப்ராபபிலிட்டி தியரி, பேசல் நெட்வொர்க், ஃபஸி லாஜிக், டாம்ஸ்டர் ஷாஃப்டர் தியரி, மார்க்கோட் டிசிஷன் ப்ராசஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அப்ரோச்சஸ். இதுல வந்து ப்ராபபிலிட்டி தியரி, பேசல் நெட்வொர்க் அண்ட் மார்க்கோட் டிசிஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் வர கிளாஸஸ்ல வந்து ஒவ்வொரு ஆளும் வந்துட்டு அதுல ஒவ்வொரு ஆளுக்கும் டாபிக்ஸ் இருக்கு. அவங்க ரொம்ப டீடைலிங்கா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் இப்போ ஜஸ்ட் அந்த அவுட்லுக்கா மேல எப்படி இருக்கு அப்படிங்கறத டாபிக் மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ ப்ராபபிலிட்டி தியரி அப்படிங்கிறதுனா அது வந்து லைக் யூஸ்ஃபுல் ஃபார் மெனி சிச்சுவேஷன். அது ஒரு பேசிக்கான கான்செப்ட். நம்ம நார்மலாவே வந்துட்டு மேக்ஸ் எல்லாம் பாக்குற மாதிரி ப்ராபபிலிட்டிக்கா தரக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே தான் வந்து ப்ராபபிலிட்டி தியரி. பேசல் நெட்வொர்க்னா அது ஒரு மெஷரிங் டேப் மாதிரி. அது என்னது, கிடைக்கிற நியூ இன்ஃபர்மேஷன் கிடைக்க அதுக்கு இருக்க வேல்யூஸை வந்து என்ன பண்ணிக்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ இருக்கு, அடுத்த நியூ இன்ஃபர்மேஷன் ஆட் ஆக அது வந்து அதுக்கு ஏத்தாப்புல அடாப்ட் ஆகி அது ஆன்சர்ஸை வந்து என்ன பண்ணிருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். ஃபஸி லாஜிக் அப்படின்னா a dimmer switch instead of on off, ஒன் எஸ் அல்லது நோ அந்த மாதிரி ஆன்சர்ஸ் குடிக்கிற லாஜிக் தான் வந்து ஃபஸி லாஜிக். இப்போ டாம்ஸ்டர் ஷாஃப்டர் அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு கான்ஃபிளிக்டான ஒப்பீனியன் இருக்கு, ரொம்ப எதிர்ப்புதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற டைம்ல யூஸ் பண்ணக்கூடியதான் அந்த மெத்தட். நெக்ஸ்ட் மார்க்கோட் டிசிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஒரு டிசிஷன் மேக்கிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிற ஒண்ணு. தென் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். நம்ம ஒவ்வொரு ஏஐ வந்து ஒவ்வொரு மெத்தட் பண்ண அதுல வந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா அது வந்து லேர்ன் பண்ணி அடுத்தடுத்து டேட்டாஸ், அடுத்தடுத்து ஆன்சர்ஸ், அவுட்கம்ஸ் வந்து தந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் இந்த மெத்தட்ஸ், அன்சர்டனிட்டியை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராபபிலிட்டி தியரி. இது வந்து லைக் அன்சர்டனிட்டி அட் லைக்லிஹுட் வேல்யூஸ். நம்ம மேக்ஸ்ல பார்த்த மாதிரி தான், லைக் கிவிங் நம்பர்ஸ் டு அன்சர்டனிட்டி. அன்சர்டனிட்டியில வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து நம்பர்ஸா கிடைக்கக்கூடிய இதுதான் வந்து இந்த ப்ராபபிலிட்டி தியரின்னு சொல்றோம். இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் இப்போ வந்து இட் வில் ரெயின், இப்போ வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்றது வந்துட்டு சான்சஸ் லைக் என்னன்னா தேர் ஆர் 70% ஆஃப் சான்ஸ் ஆஃப் ரெயின் அப்படின்னு நம்ம ஒரு டேட்டா, ஒரு வேல்யூவா, ஒரு நம்பரா வந்து நம்ம சொல்றதுதான் வந்துட்டு ப்ராபபிலிட்டி தியரி. இப்போ வந்து அதுல என்ன கான்செப்ட்னா இருக்குன்னா, ப்ரையர் ப்ராபபிலிட்டி, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ லைக் நம்பர்ஸ்ல வந்து அன்சர்டனிட்டியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதை வந்துட்டு ப்ராபபிலிட்டி தியரி தான். இட் வில் ரெயின் அப்படின்னு சொன்னா இது 70% ஆஃப் ரெயின் பாசிபிளா இருக்கு, இல்ல 20% தான் பாசிபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெர்சன்டேஜ் நம்பர்ஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு சொல்ற ஆன்சர்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி தியரி. இந்த ஏஐ யூசஸ் பேசிக் ப்ராபபிலிட்டி ரூல்ஸ் லைக் மேபி, ஒரு சான்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் ஏ ஹேப்பன் ஆகலாம் அல்லது ஆப்ஷன் பி ஹேப்பன் ஆகலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது கால்குலேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய மெத்தட் தான் வந்துட்டு இந்த ப்ராபபிலிட்டி தியரி. நெக்ஸ்ட் பேசல் நெட்வொர்க். பேசல் நெட்வொர்க் அப்படிங்கிறது என்னன்னா வந்து ரொம்ப ஸ்மார்ட் காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் மேப்ஸ் அந்த மாதிரி. இப்போ வந்து கிராஃபிக்கல் மாடல் ரெப்ரசென்டிங் டிபெண்டன்சி, அதாவது கிராஃப் மாடல்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ டிபெண்டன்சி இருக்கு, எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்றக்கூடிய மெத்தட் தான் வந்துட்டு பேசியல் நெட்வொர்க். இதுல வந்துட்டு இது வந்து கிராஃபிக்கல் மாடல்ஸை ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. இல்ல நோட்ஸை வந்து நம்ம வேரியபிள்ஸ்னும் அதுல இருக்கக்கூடிய எட்ஜஸ் வந்து ப்ராபபிலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றோம். அப்டேட் பிலீஃப் வித் நியூ எவிடன்ஸ், அதாவது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கிடைக்க நியூ எவிடன்ஸ், நியூ இன்ஃபர்மேஷன் கிடைக்க அதோட ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எக்ஸிட்டான ஆன்சர்ஸ்ல
இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ்ல வந்து நியூ எவிடன்ஸ் வரும்போது, நியூ இன்ஃபர்மேஷன் வரும்போது, அந்த பழைய இன்ஃபர்மேஷனை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா வந்து பேஸ் தியரம். இதுவும் சேம் லைக் நம்ம மேக்ஸ்ல பார்த்த மாதிரி தான். ஸோ நியூ இன்ஃபர்மேஷன், நியூ எவிடன்ஸ் கிடைக்க கிடைக்க பல எக்ஸிஸ்டிங் ஆயிருக்கக்கூடிய டேட்டால வந்துட்டு அப்டேட் பண்றதா வந்து பேஸ் தியரம். லைக் வந்துட்டு ஒரு டிசீஸ் டயக்னோசிஸ் சிஸ்டம் அந்த மாதிரி. இப்போ வந்து ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு டிடெக்டிவ் வந்து ஒரு கிரைமை வந்து சால்வ் பண்றாங்க. ஒவ்வொரு க்ளூ வந்துட்டு ஈச் க்ளூ அஃபெக்ட்ஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹூ டிட் இட். ஃபர்ஸ்ட் ஒரு க்ளூ கிடைக்குது, அதை வச்சு இவங்க தான் சஸ்பெக்டா இருப்பாங்க, இவங்க தான் கிரைம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் நினைக்கலாம். ஸோ அது ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூவா இருக்கும். ஸோ பேசிக் நெட்வொர்க் இஸ் லைக் மேப்பிங் ஷோ ஹவு டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஆர் கனெக்டட். ஸோ அதுக்கப்புறம் எவிடன்ஸ் கிடைக்க கிடைக்க, நியூவா இன்ஃபர்மேஷன் எவிடன்ஸ் கிடைக்க கிடைக்க அந்த சஸ்பெக்ட் யாரு, அந்த கிரைம் பண்ணவங்க யாரா இருப்பாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு என்ன ஆயிட்டு இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். லைக் இஃப் யூ லேர்ன் நியூ எவிடன்ஸ், ஃபைண்டிங் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அந்த மாதிரி புதுசா எவிடன்ஸ் கிடைக்க கிடைக்க அந்த அப்டேட் ஆக ஆக வந்துட்டு அந்த மேபி அந்த ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச பர்சனா இருந்தாலுமே அந்த இது வந்து ஸ்ட்ராங் ஆகும். இல்லாட்டா வந்துட்டு அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறி யார் கிரைம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வே வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம வந்து ப்ராபபிலிஸ்டிக் வேல்யூஸை வந்து என்டையர் நெட்வொர்க் மூலியமா என்ன பண்ணிருக்கிறோம், அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். இதனால்தான் மெடிக்கல் டயக்னோசிஸ்ல வந்துட்டு ஏஐ வந்து என்னது ரொம்ப வந்துட்டு சிம்டம்ஸ் ஆட் ஆக வந்துட்டு ரொம்ப ஏஐ வந்து ஸ்மார்ட் ஆகுது. ஸோ லைக் மெடிக்கல் டயக்னோசிஸ்ல வந்து ஜஸ்ட் ஒரு ஃபீவர் மட்டும் இருந்துச்சுன்னா ஏஐயால கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணும்போது லைக் ஸ்னீசிங் ஆகுது, கோல்டா இருக்கு, காஃபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா சிம்டம்ஸ் வந்துட்டு ஆட் பண்ண மட்டும்தான் அந்த மெடிக்கல் டயக்னோசிஸ் சிஸ்டம் வந்து ஸ்மார்ட்டர் ஆகி கரெக்டான ஆன்சர்ஸ் வந்துட்டு அவுட்கமா தரது வந்துட்டு ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம கரெக்டான ஆன்சர்ஸ் தரும். ஸோ எவிடன்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆக அந்த ஆன்சர்ஸ் ஆஃப் கெட்டிங், அதாவது வேல்யூ ஆஃப் கெட்டிங் த கரெக்ட் அவுட்கம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஃபஸி லாஜிக் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் லைக் நாட் ஜஸ்ட் எஸ் ஆர் நோ. ரெகுலர் கம்ப்யூட்டர்ஸ் திங் வந்துட்டு இப்போ பிளாக் ஆர் ஒயிட் அப்படிங்கிறது வந்துட்டு 1 or 2 அப்படின்னு டீல்ஸ் வித் இம்ப்ரிசைஸ் அண்ட் வேக் இன்ஃபர்மேஷன். ரொம்ப ப்ரிசைஸா இல்லாம கொஞ்சம் வேல்யூஸ் கொஞ்சம் லெஸர் ஆர் கிரேட்டரா இருக்கிற மாதிரி இருக்கிறதுல எல்லாம் தான் இந்த லாஜிக் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து டிகிரிஸ் ஆஃப் ட்ரூத் லைக் பைனரி வேல்யூ தான் இது யூஸ் பண்ணிக்குவாங்க இன்ஸ்டெட் ஆஃப் பைனரி வேல்யூஸ் லைக் சேம் ட்ரூத் அந்த மாதிரி 0, 1. ஸோ டெம்பரேச்சர் கிளாசிபிகேஷன்ஸ் மேபி ஹாட், வார்ம், கோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளான ஆன்சர்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபஸி லாஜிக் அலோஸ் ஷேட்ஸ் ஆஃப் கிரே. இன்ஸ்டர் இப்போ வந்து ஒரு வாட்டர் வந்துட்டு ஹாட் ஆர் கோல்டா இருக்கு, இஸ் த வாட்டர் ஹாட் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு, இஸ் த வாட்டர் ஹாட் அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் என்னவா இருக்கும், இட் மே பி எஸ் ஆர் நோ. ஸோ ஃபஸி லாஜிக் என்ன சொல்லுன்னா த வாட்டர் இஸ் 80% ஹாட், அதாவது எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஆன்சர் கூட லைக் அது ஹாட்டா இருக்கு, எவ்வளவு பெர்சன்டேஜ் ஹாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லாஜிக் தான் வந்துட்டு ஃபஸி லாஜிக். ஸோ இது வந்து ஹவு ஸ்மார்ட் ஏர் கண்டிஷனர் மெயின்டைன் கம்ஃபர்டபுள் டெம்பரேச்சர், இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம ஏர் கண்டிஷனர்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோம். ஸோ ஒரு ஏர் கண்டிஷனர் எவ்வளோ டெம்பரேச்சர்ல மெயின்டைன் ஆகுது, எவ்வளோ கம்ஃபர்டபுளா மெயின்டைன் ஆகுது, ரொம்ப ஹாட்டா இருக்கா இல்ல ரொம்ப கூலா இருக்கா இல்ல கரெக்டா இருக்கா அப்படிங்கறத அந்த டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ், அந்த கம்ஃபர்டபிலிட்டியை வந்து சொல்ல ஏர் கண்டிஷனர்ல வந்து சொல்ற இந்த இதுதான் வந்துட்டு ஃபஸி லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்துட்டு டாம்ஸ்டர்-ஷாஃப்டர் தியரி. இது வந்து ஒரு ஜெனரலைஸ் ஆன ப்ராபபிலிட்டி தியரி. இது வந்துட்டு பிலீஃப் ஃபங்க்ஷன், அதாவது ஸ்ட்ரிக்டான ப்ராபபிலிட்டி இப்படிதான் இருக்கணும், இட் ஷுட் பி, இட் மஸ்ட் பி அந்த மாதிரி இல்லாம இட் மே பி அந்த மாதிரி ஒரு பிலீஃப் ஃபங்க்ஷன்ஸ் அலோ பண்றது தான் வந்துட்டு இந்த டாம்ஸ்டர்-ஷாஃப்டர் தியரி. இது வந்துட்டு மல்டிபிள் சோர்ஸ், ஒரு சோர்ஸ்ல மட்டும் இல்லாம மல்டிபிள் சோர்ஸ்ல இருந்து எவிடன்ஸை கம்பைன் பண்ணி ஒரு அவுட்கம் தரதுதான் வந்துட்டு இந்த டாம்ஸ்டர்-ஷாஃப்டர் தியரி. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ரொம்ப ஒரு டேட்டா வந்துட்டு ரொம்ப கான்ஃபிளிக்டாவோ ரொம்ப இன்கம்ப்ளீட்டாவோ கரெக்டா இல்லாட்டா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். பிகாஸ் இது வந்துட்டு நிறைய எவிடன்ஸ் மூலியமா நிறைய சோர்சஸ்ல இருந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுனால இட் கேன் ப்ரெடிக்ட். மோஸ்டா இது வந்து ரொம்ப இதா வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும், பட் ரொம்ப ப்ராப்பரா இருக்காது. ஸோ ஒரு டேட்டா இன்கம்ப்ளீட்டாவோ கான்ஃபிளிக்டாவோ இருக்கும்போது நம்ம இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ லைக் எப்படின்னா ஒரு எக்ஸ்பர்ட் வந்து டிஸ்அக்ரி பண்றாங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம கிட்ட ஒரு கான்ஃபிளிக்டான ஒரு இன்கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா லைக் இமேஜின் இப்போ வந்துட்டு
3 வெதர் ஆப்ஸ் இருக்கு. ஒரு ஆப் என்ன சொல்லுது ரெயின் ஆகும், இட் மேபி ரெயின் டுடே அப்படின்னு. ஒன்னு சொல்லுது இல்ல இட் சன்னி, ரொம்ப சன்னியா இருக்கும். இன்னொரு ஆப் சொல்லுது அன்ஷூர், மேபி ரெய்னியா இருக்கலாம், மேபி சன்னியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுல டாம்சஸ் ஆஃப்டர் தியரி வந்து என்ன பண்ணுனா, இது ஹெல்ப்ஸ் டு கம்பைன் தீஸ் 3 டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இன்டு ஒன் ஓவரால் அசஸ்மெண்ட். அதாவது இப்போ நம்ம கிட்ட 3 ஆப்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஆப்பும் வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் சொல்லுது. லைக் ஒன் வந்து ரெய்னியா இருக்கும் கண்டிஷன், ஒன்னு வந்துட்டு சன்னியா இருக்கும், ஒன் வந்து இட் மேபி சன்னியாவும் இருக்கலாம், ரெய்னியாவும் இருக்கலாம்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வந்து 3 ஆப்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது, வெதர் ஆப்ஸ்ல இருந்து. ஸோ இந்த டாம்சஸ் ஆஃப்டர் என்ன பண்ணுனா, மூணையுமே வந்து கம்பைன் பண்ணி ஓவராலா ஒரு அசஸ்மெண்ட் வந்து ஒப்பீனியனா சொல்லும். இட் யூஸ்ஃபுல் வென் யூ கான். இப்போ நம்மளால 3 ஆப்ஸ்ல இருந்துமே கிளியரான டேட்டா வந்து நம்மளால கெட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்துட்டு இதுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணணும். ஸோ வெதர் த எவிடன்ஸ் யூ ஹேவ், என்னென்ன நம்மள்ட்ட வாட் எவர் த எவிடன்ஸ் வி ஹேவ், என்னென்ன எவிடன்ஸ் நம்ம கிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணி டாம்சஸ் சாஃப்ட்வேர் வந்து நம்மளுக்கு கம்பைன் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஓவரால் அசஸ்மெண்ட் வந்து தரும். ஸோ இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டாவோ ஒரு கான்ஃபிளிக்டாவோ ஒரு குழப்பமான ஒரு டேட்டா இருக்கும்போது இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மார்க்கோவ் டிசிஷன் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் வந்து ஃப்ரேம்வொர்க் ஃபார் டிசிஷன் மேக்கிங் அண்டர் அன்சர்டனிட்டி. இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டானது. என்னன்னா வந்துட்டு ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்காக ஃப்ரேம்வொர்க் பண்ணப்பட்ட இதுதான் வந்துட்டு இந்த மார்க்கோவ் டிசிஷன் ப்ராசஸ். இது வந்துட்டு அன்சர்டனிட்டி இது கீழே ஒர்க் ஆகுது. இது வந்துட்டு ஸ்டேட், ஆக்ஷன், ரிவார்ட், டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டிஸ் அப்படிங்கிற இதுல ஒர்க் பண்ணுது. வைட்லி யூஸ் இன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ல வந்துட்டு இது யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு என்ன பாத் அப்படின்னே தெரியாத ஒரு அன்சர்டனிட்டியான பாத்ல வந்துட்டு ரோபோட் நேவிகேட் ஆகுற அந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு அதுதான் வந்து என்ன டிசிஷன் மேக்கிங். ஸோ ரோபோட் ஒரு பொசிஷன்ல இருக்கும், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது தான். ஸோ ஒரு பாத் இருக்கு, ஒரு கோல் இருக்கு, அந்த ரோபோட்டால அந்த கோல் எப்படி ரீச் பண்ணணும்னே தெரியல. ஸோ அதுக்கு தெரியாத அந்த அன்சர்டனிட் பார்ட்ல எப்படி ரோபோட் நேவிகேட் ஆகுது, அது ஒவ்வொரு பிளேஸ்லயும் இப்போ என்ன பண்ணும், டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் பண்ணும். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்ல இருக்கும், அந்த ஸ்டேட் எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கும். எந்த இதுல வந்து என்ன பண்ணிக்கும், ஆக்ஷன் எந்த ஆக்ஷன் பிளே பண்ணணும், ரைட் ஆர் லெஃப்ட், எந்த மூவ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ரிவார்ட்ஸ் அண்ட் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டினா இந்த பாத் எடுத்து வைக்கிறதுக்கு எவ்வளோ குட் ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்கு, எவ்வளோ பெர்சன்டேஜ் குட்டா இருக்கு, இந்த ப்ராபபிலிட்டி போகிறதுக்கு, இந்த வேலை போகிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி ஆன்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மெத்தடையும் வந்து கம்பைன் பண்ணி ஒரு டிசிஷன் மேக் பண்ணி தான் அந்த ரோபோட் வந்து அந்த அன்சர்டன் பார்ட்ல வந்து நேவிகேட் ஆகும். ஸோ பிளானிங் வென் திங்ஸ் ஆர் அன்பிரடிக்டபிள். ஸோ ஒரு அன்சர்டனிட்டியான இப்போ வந்துட்டு ரோல் டைஸ் பண்ணவா இருக்கட்டும் எடுக்கிட்டு நம்மளுக்கு தெரியும் இந்த 6 அவுட்கம்ல ஏதோ ஒரு அவுட்கம். ஸோ இப்போ ரோபோட் நேவிகேட் பண்றது ஒரு அன்சர்டன் பார்ட்ல அன்பிரடிக்டபிள், நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது அந்த பார்ட் எப்படி இருக்கும். ஸோ திங்கிங் லைக் இப்போ நம்ம ஒரு லைக் நீங்க யோசிச்சுக்கீங்க, நம்ம ஒரு வீடியோ கேம் விளையாடுறோம், நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஷுவராகவே தெரியாது. ஸோ ஒரு வீடியோ கேம்ஸ் விளையாடும்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்றோம்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த எம்டிபி இந்த மெத்தட் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணா, எம்டிபி ஹெல்ப்ஸ் ஏஐ என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா வந்துட்டு பெஸ்ட் சீக்வன்ஸ் ஆஃப் டிசிஷன், அதாவது பெஸ்ட் ஆன்சர் வந்து எடுக்கிறதுக்கான டிசிஷன் மேக் பண்றதுக்காக ஏஐக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த மெத்தட். லைக் எப்படின்னா ஸ்டேட், வேர் ஆம் ஐ நவ், நான் இப்போ எங்க இருக்கேன் அப்படிங்கிறது தன்னோட ஸ்டேட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட் சொல்லியிருந்தேன், ஸ்டேட் வேர் ஆம் ஐ நவ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்ஷன், வாட் கேன் ஐ டூ, தென் ப்ராபபிலிட்டி, வாட் மைட் ஹேப்பன், தென் கோல், வாட்ஸ் த ரிவார்ட். ஸோ இந்த 4 கண்டிஷன் 4 ப்ராசஸையும் தாண்டி தான் ஒரு டிசிஷன் மேக் பண்ணி ஏஐக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஸ்டேட், நான் இப்போ எங்க இருக்கேன், ஆக்ஷன், நான் இப்போ என்ன பண்ணணும், ப்ராபபிலிட்டி, இதுக்கு என்ன ஹேப்பன் ஆகும், இந்த ஸ்டெப் எடுத்து வச்சா என்ன ஹேப்பன் ஆகும் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி, வாட்ஸ் த ரிவார்ட், அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு அது என்ன அன்சர்டனிட்டி பார்ட்ல மூவ் ஆகானாலும் அதுக்கு கடைசியா வந்து கோல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஏஐ சூசஸ் ஆக்ஷன் தட் கிவ் த பெஸ்ட் அவுட்கம், எக்ஸ்பெக்டட் அவுட்கம் வரக்கூடிய அந்த பெஸ்ட் ஆப்ஷனா தான் வந்துட்டு ஏஐ சூஸ் பண்ணும். ஈவன் வென் த திங்ஸ் ஆர், என்னதான் திங்ஸ் அன்சர்டனிட்டியா இருந்தாலும் இருக்கக்கூடிய அன்சர்டனில எந்த கோல், எந்த அவுட்கம் வந்து பெஸ்டான அவுட்கமா இருக்குதோ அந்த அவுட்கம் தான் வந்து ஏஐ சூஸ் பண்ணும் வித் த ஹெல்ப் ஆஃப் மார்க்கோவ் டிசிஷன் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு
அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி ஹேண்டில்ஸ். ஸோ எங்கெல்லாம் இந்த அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம்னா மெடிக்கல் டயக்னோசிஸ், ஆட்டோனமஸ் வெஹிக்கிள், ஃபினான்ஸ், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அண்ட் ரோபோட்டிக்ஸ் நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் ஒரு 5 இங்க கொடுத்துருக்கேன். இன்கம்ப்ளீட்டான பேஷண்ட் டேட்டானால நிறைய அன்சர்டனிட்டி வர ஹேப்பன்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்துட்டு அந்த அன்சர்டனிட்டி ஹேண்டில் பண்றது எப்படி அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோனமஸ் வெஹிக்கிள் பெடஸ்ட்ரியன் மூவ்மெண்ட்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்றது வந்து நிறைய அன்சர்டனிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஸ் ரிஸ்க் வந்து ஃபினான்ஸ்ல அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஃப்ராட் வந்து நிறைய இருக்கு. ஸோ அந்த ஃப்ராட் டிடெக்ஷனுக்கும் அந்த ரிஸ்கை வந்து ஏர்லியா ப்ரெடிக்ட் பண்றதுக்கும் நம்ம இந்த மாதிரி அன்சர்டனிட்டியை ஹேண்டில் பண்றதுக்கும் ஏஐ யூஸ் பண்ணிக்கிறோம். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அதாவது சம்டைம் பேசக்கூடிய வேர்ட்ஸ்ல என்எல்பில வந்துட்டு சம் வேர்ட்ஸ்க்கான கரெக்டான மீனிங்ஸ் இருக்காது, ரொம்ப ஆம்பிகஸா இருக்கும். ஸோ வந்து அந்த ஆம்பிகஸா அன்ஆம்பிகஸா மாத்ததுக்காக அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டியை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம ஏஐ யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ரோபோட்டிக்ஸ் அன்சர்டன் என்விரான்மெண்ட் அண்ட் லோக்கலைசேஷன். ஸோ என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டியை ஹேண்டில் பண்றதுக்குமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். மெடிக்கல் ஏஐல வந்துட்டு என்னன்னா வந்துட்டு பேஸ்ட் ஆன் யுவர் சிம்டம்ஸ். இப்போ வந்து ஒரு டிசீஸ் இருக்கலாம், அது வந்து 70% இருக்கலாம், இன்னொரு டிசீஸ் 30% இருக்கலாம். ஸோ அந்த பேஸ்ட் ஆன் சிம்டம்ஸை பொறுத்து இப்போ நிறைய சிம்டம்ஸ் சொல்றோம், அந்த சிம்டம்ஸ் மூலயமா 2 டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி அவுட்கம் இருக்கு. பட் ஒன்னோடது வந்து 30% இருக்கிற மாதிரி இருக்கு, இன்னொன்னுக்கு வந்து 70% சான்ஸ் இருக்குன்னா ஸோ வாட் வில் பி த ஆன்சர் 70%. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய அன்சர்டனிட்டியை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு. தென் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ். ஸோ பெடஸ்ட்ரியன் மைட் கிராஸ் பண்ணும்போது 40% சான்ஸ் இருக்கு, சம்டைம் வந்து 60% சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து லைக் ஸ்லோ டவுன் ஆகி போகணும், எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அன்சர்டனிட்டியை வந்து ஓவர் கம் பண்ணணும். ஃபினான்ஸ்ல வந்து டிரான்சாக்ஷன் வந்துட்டு 85% வந்துட்டு ஃப்ராட் அப்படி டிரான்சாக்ஷன் நடக்கும்போது 85% ஃப்ராட் ஆகுது அப்படிங்கும் போது அந்த இதை வந்து பிளாக் பண்ணணும். அந்த மாதிரி நடக்கக்கூடிய அன்சர்டனிட்டியை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸை வந்து பிளாக் பண்ணிடணும். வாய்ஸ் அசிஸ்டன்ட்ல வந்துட்டு வென் யூ செட் பேங்க், அது சம்டைம்ஸ் வந்துட்டு மணி பேங்க்னு எடுத்துக்கும். ஸோ மணி பேங்காவும் இருக்கலாம், இட் மேபி ரிவர் பேங்க். ஸோ பேங்க்னு சொன்னா கரெக்டான மீனிங் என்னவா இருக்குன்னு வந்துட்டு என்எல்பில வந்து சம்டைம்ஸ் தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைம்ல வந்து அந்த மாதிரி நடக்கக்கூடிய அன்சர்டனிட்டியை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம ஏஐ யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ரோபோட்டிக்ஸ் லைக் ஐ திங்க் ஐ எம் இன் த கிச்சன் அப்படிங்கிறது 90% ஷுவர். பட் சம்டைம்ஸ் அந்த கார்னர் எப்படி இருக்கு, இந்த பொசிஷன் எப்படி இருக்கு, இது மேபி கிச்சன் ஆர் நாட் அப்படிங்கிறது 90% ஷுவர். ஸோ அதை 100% மாத்ததுக்கான இதுல வந்துட்டு நம்ம ஏஐ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து சேலஞ்சஸ் என்னெல்லாம் இருக்குன்னா computational complexity, data scarcity, combining multiple uncertainty models, interpretability of result. So இது எதனால இது வந்து ரொம்ப ஹார்ட் ஆகுது அப்படின்னா computational expenses. All this thinking about uncertainty required lot of processing power. ஸோ இந்த மாதிரி அன்சர்டனிட்டியை வந்து திங்க் பண்றதுக்கும் அதை வந்து ஓவர் கம் பண்றதுக்கோ லாட்ஸ் ஆஃப் ப்ராசஸிங் பவர் வந்து தேவைப்படுது. நீட் லாட்ஸ் டேட்டா ஸ்கேசிட்டியில வந்துட்டு லாஸ் ஆஃப் டேட்டா வந்துட்டு நமக்கு தேவைப்படுது. ஸோ விச் மீன்ஸ் 1 or 2 டேட்டா வச்சு நம்மளால கரெக்டான அவுட்கம் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு அன்சர்டனிட்டியை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு AI needs so many examples and so many evidence and information to analyze the correct answer and the correct outcome. So it needs a lot and lots of data. So it needs more spaces. So it may be a big challenge for AI. Combining method is tricky, like trying to mix oil and water. It's like different uncertainty methods or don't always work well together. So like different methods trying together is not good. Like it may be we have to concentrate on one process, it will help. If we combine 1 or 2 process, it will be looking like oil mixing in water. So it never be joined, it will be always separated. So and interpretability of result means it is hard to explain. It's difficult for AI to explain why it is uncertain in a way that human can understand. Why it is uncertain. So it is very hard and difficult to explain it to AI. Next, future direction. Hybrid approaches plus probabilistic deep learning.
explainable uncertainty in AI system, more efficient algorithm for real system, human collaboration in uncertain environment. Where we headed, the future is about creating AI that not what it doesn't know. So we want நமக்கு வந்துட்டு AI வந்துட்டு இது எனக்கு வந்து ஐ எம் நாட் ஷுர் அபவுட் எனக்கு இதுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு ஏஐ சொல்லக்கூடியது. ஸோ வந்துட்டு நம்ம வந்து அதுக்கு ஒரு லுக் எடுத்து நம்ம அதை மேல அப்ரோச் பண்ணி நம்ம வந்து பெஸ்ட் ப்ராபபிலிட்டி மெத்தடை வந்து பவர்ஃபுல் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி ஒரு பெஸ்ட் ஏஐ வந்து ஒர்க் பண்ணணும். அது வந்து ஸ்மார்ட் அண்ட் ஹம்பிளா இருக்கணும். லைக் இந்த மாதிரி நடக்கக்கூடிய அன்சர்டனிட்டியை வந்துட்டு ஓவர் கம் பண்ணி ஸோ ஐ எம் நாட் ஷுர் அபவுட் இட் அப்படிங்கிற ஹியூமன் டேர்ம்ஸ்ல இருந்துட்டு ஐ எம் ஷுர் அபவுட் இட் அப்படிங்கிற வேல்யூஸை வந்து ஈஸியா வந்துட்டு ஏஐ வந்து கொடுக்கறதுக்கான ஒரு ஃபியூச்சர் டைரக்ஷனா இருக்கிறது வந்துட்டு இந்த ஹைபிரிட் அப்ரோச்சஸ், எக்ஸ்பிளைனபிள் அன்சர்டனிட்டி ஏஐ சிஸ்டம், ரியல் டைம் சிஸ்டம்ல வந்து ரொம்ப எஃபிஷியன்டான அல்காரிதம் யூஸ் பண்ணிக்கிறது. ஹியூமன் கொலாபரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹியூமன் கொலாபரேஷன் அன்சர்டனிட்டி என்விரான்மெண்ட்ல வந்துட்டு இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கும் போது நம்ம ஃபியூச்சர் டைரக்ஷன் யூசிங் ஏஐ வந்துட்டு அன்சர்டனிட்டி ஹேண்ட்லிங் அன்சர்டனிட்டில வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay, now the last part of this seminar, I am concluding that AI சிஸ்டம்ல வந்துட்டு அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இதை வந்து இட்ஸ் a பிக் பிக்சர். அன்சர்டனி அப்படிங்கிறது வந்துட்டு ஏஐல வந்துட்டு ஒரு பக் ஒரு எரர் மாதிரி இல்லை. இது வந்துட்டு ரியாலிட்டியோட ஃபியூச்சர். லைக் இதுல வந்து நிறைய வேரியஸ் மேத்தமெட்டிக்கல் அண்ட் கம்ப்யூட்டேஷனல் மெத்தட் வந்து என்ன இருக்கு எக்ஸிட் ஆயிருக்கு. ஸோ ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணும்போது அதோட அக்யூரசி, அதோட ட்ரஸ்ட், அது சேஃப்டி, லைக் ஒரு அக்யூரசி, ட்ரஸ்ட், சேஃப்டி இம்பார்ட்டன்ட் எல்லாமே வந்துட்டு அந்த அன்சர்டனிட்டி வந்து நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணலன்னா எல்லாமே லேக் ஆகி பெரிய பெரிய டேஞ்சரஸ்ல கொண்டு விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம அதில் வந்து ப்ராப்பரா ஹேண்ட்லிங் பண்ணும்போது அந்த அன்சர்டனிட்டி எல்லாமே நம்ம வந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ ஃபியூச்சர் AI மஸ்ட் பி எம்ப்ரஸ் லைக் ப்ராபபிலிட்டி ரீசனிங் பிளஸ் மிஷின் லேர்னிங் அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஃபியூச்சர் AI கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதே சொன்ன தான் அன்சர்டன் அப்படிங்கிறது ஒரு எரர் கிடையாது ஏஐல. இது ஒரு ஃபியூச்சர் ஆஃப் ரியாலிட்டி. ஸோ ஒரு பெஸ்ட் ஏஐ சிஸ்டம் எப்படி இருக்குன்னா தட் அக்னாலேஜ், அதாவது ஒரு அன்சர்டனிட்டியா ரொம்ப வைஸா ஹேண்டில் பண்ணணும். அது வந்துட்டு அதோட அவுட்கம் வந்து ரொம்ப சேஃபரா, ரொம்ப ரிலேபிளா, அது மட்டும் இல்லாம ரொம்ப யூஸ்ஃபுல்லா, ஹியூமனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஆன்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும், ஏஐ வந்து கொடுக்கணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம கோல் என்னவா இருக்குன்னா ஏஐ வந்து ராங்கா, ஸோ எப்பவுமே ராங்கா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கோலா இருக்கக்கூடாது. ஏஐ தட் நோஸ் வென் இட் மைட் பி ராங், எப்போ இது ராங்கா இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஏஐக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் மே பி த கோல். அது தவிர ஏஐ வந்து ராங்காவே இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இருக்கக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் த டாபிக். தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். எல்லாருக்குமே புரிஞ்சுதா? உங்க எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சா? இல்ல நான் கொஞ்சம் ஸ்பீடா சொல்லிட்டேனா? புரிஞ்சுது நரேன். ஓகேடா. யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். தென் ஓகே. பேலன்ஸ் இதுல இருந்து வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே வந்து ரிமைனிங் கிளாஸஸ்ல வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நான் ஜஸ்ட் அதோட டாப்ல மட்டும் தான் சும்மா ஜஸ்ட் சொன்னேன். ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்சைட்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்குமே வந்து டீப்பா வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வரக்கூடிய ரிமைனிங் கிளாஸஸ்ல. தென் அவ்வளோதான். தேங்க்யூ.
Thank you, Ma. Thank you for this wonderful session, Nooran. It was a good session. But I don't know why why this session is always a one-way communication. Just friends, 9 பேர் தானே classmates தானே interact பண்றீங்க. Okay, today you planned for another topic. Okay, that's fine. Thank you all for joining. Ma, please join this reciprocal sessions. Don't leave this. Okay. Yes. More niche. Okay, ma'am. Thank you. Yeah. And Nitishwaran, Kamlesh நான் கால் பண்ணேன் எடுக்கல. And Shagi kept left in between. Okay, ask them to call me. You put the message in unofficial group. Harivarsha, you can wait on the call. Others, you can leave. Thank you for joining. Please interact next time, Thank you, ma'am. okay? உங்களுக்கு ஏதாவது doubts இருந்தா கேளுங்க. Actually, today 2 topics plan பண்ணிருந்தோம். Yeah, Today evening. but the session so started இன்னைக்கு- bit late and so that's why it got delayed, no? Yes, ma'am. Yes, ma'am. So you can plan repetition இன்னொரு கிளாஸ்ல பண்ணிக்கலாம். ஆமா. Okay. Okay, pa, that's okay. Yeah, others can leave. Thank you all. Thank you, Nitishwaran, for coordinating. Thank you, Nooran. Ma, எல்லாருமே doubts எடுத்துட்டு வாங்க. From next time, be interactive. Even if we are not doing with the slides also, it is fine. You just keep one problem and talk and explain. That is fine. Harivarsha, be on the call. Others can leave, pa. Okay, ma'am.